நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை அடுத்து நாட்டில் உள்ள 25க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டு 15,000த்திற்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓடினர். இதில் நேபாளத்தின் தொலைதூர வடக்கு மாகாணமான கைலாலியின் தலைநகர் தங்காடியில் உள்ள சிறையும் உடைக்கப்பட்டு கைதிகள் தப்பி ஓடினர். இந்த சிறையில் இருந்து சுமார் 692 சிறைக் கைதிகள் தப்பி ஓடினர். தப்பித்துச் சென்ற ஒரு சில நாட்களில் ஒரேயொரு கைதி மட்டும் மீண்டும் சிறைக்கு திரும்பியுள்ளார். அடுத்த அரசு அமைக்கப்பட்ட பிறகு தண்டனைக் காலம் 2 மடங்காக அறிவிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் திரும்பி வந்ததாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய தவறு எனக் கூறி சிறையில் சரணடைந்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் அவரது அடையாளத்தை வெளியிடவில்லை. காவல்துறை மீண்டும் அவரை கைது செய்தனர். சிறையை உடைத்து தப்பிச் சென்றதாக புதிய குற்றச்சாட்டுக்கு ஆளானால் தண்டனை மேலும் அதிகமாகவும் என்பதை உணர்ந்து சரணடைந்துள்ளார்.